நேற்றைய தினம் என்ன ஆயிடுச்சுன்னா, திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்சி மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்ல அவரோட பொண்ணு திருமதி ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்கள எக்ஸாக்ட்டா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பதவியில இருந்தாரோ, அதே பதவியில அவர்கிட்ட இருந்து எந்த எக்ஸ்பிளனேஷன் வராத பட்சத்துல அண்ட் அவர அடிப்படை மெம்பர்ஷிப்ல இருந்து ரிமூவ் பண்ண அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் அந்த வேகன்சி காலியா இருக்குன்றதுனால அதுல அவரோட பொண்ணை வந்து செயல் தலைவரா நியமிச்சிருக்காங்க. நியமிச்சிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா எனக்கு அடுத்த ஸ்பெகுலேஷன் என்னன்னா 2026 எலெக்ஷன்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களோட ஸ்டான்ஸ் என்னன்னா என்டிஏ கோயலேஷன். பட் இவரோட தரப்புல திரு ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து இது வரைக்கும் நாங்க யார் கூட கோயலேஷன் பண்ணுவோம் எதுவுமே அவங்க வெளிப்படையா சொல்லல. பட் ஒரு கொஸ்டினை முன் வைக்கிறாங்க ரிப்போர்ட்டர்ஸ். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வின்னிங் அலையன்ஸ் கூட தான் எப்பவுமே நாங்க கோயலேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முடிச்சிட்டாரு.